Now we are going to discuss about the topic the height and distance from the exercise 6.2, right? 6.2 இருந்து அடுத்த exercise 6.3 everything the topic height and distance, right? இப்போ பாருங்க, this is the right angle triangle. This is the right angle triangle. இப்போ height and distance படிக்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தெரியணும் அப்படின்னா, the right angle triangle எது opposite side, எது adjacent side, எது hypotenuse அப்படின்னு தெரியணும். நல்லா கவனிங்க. இன்கேஸ் இதை நம்ம தீட்டான்னு எடுக்கிறோன்னு வச்சுக்க, ரைட்? ஸோ இது தீட்டா அப்படின்னா இங்கே உள்ளது ஆப்போசிட் சைடு, ரைட்? இன்கேஸ் இங்கே தீட்டா எடுத்தோம்னா இது ஆப்போசிட் சைடு, அப்படி அர்த்தம், ரைட்? ஸோ தீட்டாவுக்கு எதிரில் உள்ளது ஆப்போசிட் சைடு. இந்த பர்பண்டிகுலருக்கு ஆப்போசிட்டில் உள்ளது hypotenuse. Hypotenuse. This is the hypotenuse. So other than one remaining this side the adjacent. இது clear-ஆ தெரியணும், right? So angle-க்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைடு, பர்பண்டிகுலருக்கு ஆப்போசிட்டில் உள்ளது hypotenuse, the remaining one side adjacent side. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா தெரியணும். அதாவது sin theta is equal to what? The opposite by hypotenuse. This is the formula, right? Sin theta is equal to opposite by hypotenuse. The cos theta is equal to the adjacent by hypotenuse. Hypotenuse, right? The tan theta is equal to the opposite by adjacent. The opposite by adjacent. So this is the very important thing, right? இதே வந்து cos theta, I mean sin theta opposite by hypotenuse. sin theta ஓட reciprocal என்ன? cosecant theta. cosecant theta வரும்போது இதே reciprocal எடுக்கணும், hypotenuse by opposite, right? So the same thing, sin theta ஓட reciprocal cosecant theta, இதையே நம்ம reciprocal எடுத்துக்குவோம். cos theta ஓட reciprocal secant theta. secant theta னா இது என்ன ஆகும்? hypotenuse by adjacent. tan theta equal to opposite by adjacent அப்படின்னா cot theta adjacent by opposite, right? So you know very well the reciprocals. So in height and distance main வந்து என்ன அப்படின்னா இந்த sin theta, cos theta, tan theta formula based on the sides in right angle triangle. புரியுதுங்களா? இப்போ 6.2 exercise problems பார்க்கலாம். See the first problem in exercise 6.2. Find the angle of elevation, right, of the top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of a tower, height 10 into root 3 meter. நல்லா கவனிங்க. Find the angle of elevation, right? ஸோ இது elevation and depreciation ரெண்டு விஷயம் இருக்குது. elevation அப்படின்னா கீழே இருந்து நம்மளுடைய கண் பார்வை கோடு அதுலேருந்து மேலே பார்க்குறது வந்து elevation. மேலே இப்படி இருந்துட்டு நம்மளுடைய ஹை லைனில் இருந்து கீழே இப்படி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த டிப்ரிசியேஷன், ரைட்? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு? எலிவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ டவர் ஃப்ரம் பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். ஸோ திஸ் இஸ் த கிரவுண்ட், ரைட்? திஸ் இஸ் த கிரவுண்ட். பாருங்கள், இப்படி கிரவுண்ட். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ டவர் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? So this is the tower. This is the tower, right? This is the tower which is 30 meter away from the foot of a tower. So 30 meter in the distance kunde evlo kuduthirukku 30 meter and height 10 into root 3 meter, right? So இதை join பண்ணிக்கிறோம். So இந்த angle தான் கேட்குறாங்க, right? அதாவது இந்த பிளேஸில் இருந்துக்கிட்டு, ரைட், இந்த பிளேஸில் இருந்துக்கிட்டு இந்த டவரோட டாப்பை வந்து பார்க்குறாங்க. டவரோட டாப்பை பார்க்குறாங்க. இங்கே கீழே இருந்துக்கிட்டு இப்படி மேலே பார்க்குறதுனால இதுக்கு பேர் தான் எலிவேஷன், ரைட்? திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ இந்த டீட்டாவோட அளவு என்ன? தட் இஸ் த கொஷின். வாட் இஸ் திஸ் டீட்டா, ரைட்? இப்போ பாருங்கள். ஸோ டீட்டா வேணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ரேஷியோ செலக்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் சைன் டீட்டாவா, காஸ் டீட்டாவா, டேன் டீட்டாவா, நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம், எந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்
அப்படிங்கிறது எதை பொறுத்துன்னா, இப்போ பாருங்கள், இது வந்து என்னது, திஸ் இஸ் த பர்பண்டிகுலர். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கு, டீட்டாக்கு எதிர்க்க உள்ளது ஆப்போசிட் கொடுத்துருக்கு, ரைட். ஹைப்போடென்யூஸ் கொடுக்கல, ரைட். அட்ஜசன்ட் கொடுத்துருக்கு. இப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன டீட்டா நம்ம எடுக்கலாம், tan theta, because the formula tan theta equal to the opposite by adjacent, right. ஸோ அதனால் tan theta எடுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக க்ரியேட் பண்ணிக்கங்க. ஏபிசி க்ரியேட் பண்ணிவிட்டு இன் த ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரைட். ஸோ the tan theta equal to opposite by adjacent. So the tan theta equal to what is opposite here, 10 into root 3, adjacent 30, right. So this equal to 10 into root 3 by 13 இருக்குல்ல, இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 10s are 10, 3 10s are 30. அப்போ என்ன ஆகும், root 3 by this is what 3. இப்போ இதோட கான்ஜுகேட் வேல்யூ, அதாவது root 3 by 3ன்னு போட்டுட்டு இந்த root 3 என்ன செய்கிறோம், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணலாம். root 3 into root 3, 3 by this is 3 into root 3. Now 3 3 cancel. So the tan theta is equal to 1 by root 3. Theta is equal to the tan inverse 1 by root 3. The theta is equal to, this is 30 degree. Am I right? Theta is equal to 30 degree. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். The next problem, question number 2 in exercise 6.2. A road is flanked on either side by continuous rows of houses of height 4 into root 3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is the 30 degree, right. Find the width of the road. So what is this meaning? So listen here. So I am going to make 2 houses, right. So this is one house, this is one house. Yeah, this is one house, right. This is one house. So what is given? Continuous rows of houses. இது பக்கத்தில் இன்னொரு ஹவுஸ் மேக் பண்ணுறோம், ரைட். in the same height. This is another one height. Diagram rough-ஆக போடுறதுனால height டிஃப்ரெண்ட்டாக தெரியல. பட் வாட் இஸ் கிவர் மெஷர்மெண்ட்ஸ் ஹியர், 4 into root 3. ரெண்டு ஹவுஸுமே இதை சேம் தான், ரைட். So this is another one house, right. This is another one house. 2 houses I am taking there for example. Now a pedestrian is standing on the median of the road. Central நிற்கிறார், right. Pedestrian, right. Facing a row house. இந்த ஹவுஸை ஃபேஸ் பண்ணி நிற்கிறார், ஒரு ஹவுஸை ஃபேஸ் பண்ணி. இப்போ இங்கே இருக்கார் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு நேராக அப்படி வச்சுக்குவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே பாருங்கள் 30 degree அப்படின்னு போடுறேன். ஏன், வாட் இஸ் கிவன், ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், கீழேருந்து மேலே பார்க்குறது, ரைட். ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் த ஹவுஸ். இங்கேருந்து 30 டிகிரியில் இந்த ஹவுஸோட டாப்பை வந்து பார்க்குறாரு. தட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோட். இப்போ டோட்டல் வித்து கேட்குறாங்க, அகலம் இல்லையா. ஸோ அப்போது இங்கே இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுருக்கோம், இந்த பாயிண்ட்டு பி அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட். தென் இங்கே ஹைட்டு கொடுத்துருக்கு என்ன, 4 into root 3. இதுவும் 4 into root 3 தான், இதுவும் 4 into root 3 தான், ரைட். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்குங்க, ஏ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. திஸ் இஸ் சி. இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட். இதுக்கு எக்ஸுன்னு பேர் கொடுத்துக்கலாம், இதுவும் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ என்ன லென்த் பண்ணிக்கலாம், ரைட். இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள்
the CPB, right? இங்கே என்ன டேட்டா யூஸ் பண்ணலாம்? எக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஐ மீன் த ஆப்போசிட் சைடு கிவன் அட்ஜசன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? இங்கே ஹைப்போட்டென்யூஸ் பற்றி எதுவுமே பேசலை. ஆப்போசிட் கிவன் 4 × √3, அட்ஜசன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எதோட ஃபார்முலா? த tan theta. அப்போ tan theta எடுத்துக்கிறோம். tan theta is equal to opposite by adjacent, right? So what is opposite? 4 × √3, adjacent x, then tan theta how much? The 30 degree. Theta வந்து 30 degree, right? So which is tan 30 degree value 1 by √3 is equal to 4 × √3 by x. 1 into x, x. This is 4 × √3 × √3, 3. So x is equal to 12 meter. X is equal to 12 meter. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? நமக்கு கொஷின் என்ன? ஃபைண்ட் த width ஆஃப் த ரோட் அப்படின்னா இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இங்கே தான் ஹவுஸ் ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் ஹவுஸ் இயர். இதுதான் என்னது? width ஆஃப் த ரோட். ஸோ ஏபி. therefore ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏபி ப்ளஸ் பிபி இல்லையா? ஏபி ப்ளஸ் பிபி. ஏபிங்கிறது எக்ஸு, பிபிங்கிறதும் எக்ஸ். ஸோ எக்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 12 + 12 is equal to 24 meter. Therefore width of the road is equal to 24 meter. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். The next question, the question number 3 in exercise 6.2, to a man standing outside his house, the angles of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively, right? So if the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? What is the height of the window? இப்போ பாருங்க, this is very simple. Go, this is the house. This is the house. இப்படி எடுத்துக்கிறோம். இந்த ஹவுஸில் இந்த இடத்துல விண்டோ இருக்குது. This is the window. This is the window, right? This is the window part. ஹவுஸோட விண்டோ. ஹவுஸ் அந்த ஒரு லைனை தான் ஹவுஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போது 5 மீட்டர் அவே ஹவுஸ் இங்கே இருக்குது இல்லையா? இந்த ஹவுஸில் இருந்து 5 மீட்டர் அவே, 5 மீட்டர் தூரத்தில் போய் இந்த வீட்டில் உள்ள ஒரு பர்சன் 5 மீட்டர் தூரத்தில் போய் இங்கே நின்றுக்கிட்டு, ரைட், இங்கே நின்றுக்கிட்டு இந்த விண்டோவோட டாப் வந்து 60 டிகிரி, ஐ மீன் டாப் வந்து 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. இந்த விண்டோவோட டாப் இது, சரிங்களா? இப்போ பாருங்கள். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்ன செய்கிறாரு? திஸ் இஸ் த ஹவுஸ். இது ஹவுஸோட விண்டோ. ஸோ அவர் என்ன செய்கிறாரு? வீட்டை விட்டு வெளியே 5 மீட்டர் தொலைவில் போய் நின்றுக்கிட்டு இந்த வீட்டோட விண்டோஸ் இருக்கு இல்லையா? விண்டோஸோட டாப்பை 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேலே பார்க்குறார். அதை பார்த்துட்டு என்ன செய்கிறார்? உடனே மறுபடியும் பாட்டம், விண்டோவோட பாட்டம், இது டாப்பு இது பாட்டம் இல்லையா? பாட்டமை 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறார். ஸோ இங்கேருந்து என்ன செய்கிறாரு? டாப்பை பார்த்து அதே பர்சன் என்ன செய்கிறாரு? பாட்டமையும் பார்க்குறார். தட் இஸ் த 45 டிகிரி. தட் இஸ் 45. தனியாக செப்பரேட் அப்படி போட்டுக்கலாம். 45 டிகிரி, ரைட்? நவ் திஸ் மேன் ஹைட் 180 சென்டிமீட்டர். இது பாருங்கள், ஒரு வேல்யூ மீட்டரில் இருக்குது, ஒரு வேல்யூ சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இது என்ன செய்யலாம்? மீட்டர்னு மாற்றிடலாம். 100 டிவைட் பண்ணால் 1.8 மீட்டர், ரைட்? மேனோட ஹைட்டு. ஸோ இப்போ என்ன செய்கிறேன்? இதுக்கு பேரலாக இந்த லைன் இங்கே வரைஞ்சிக்கிறேன், ரைட்? அண்ட் திஸ். ஸோ நவ் இது 5. இப்போ நான் என்ன செய்கிறேன்? இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஏரியா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன்.
Now, what is the question? What is the height of the window? What is the height of the window? In the window oda height enna? I mean, y nu mark பண்ணிருக்கு இல்லையா, இந்த y ஓட வேல்யூ என்ன? That is the question now. இப்போ நேம் கொடுங்க. நேம், this is the triangle, am I right? So this is A, B, C, D, E, F. Right? First, in the 60 degree, this is the 45 degree, this is the 60 degree. Right? The whole degree, 60 degree. First 60 degree find out பண்ண போகிறேன். அதாவது 60 டிகிரினா இது ஃபுல்லாக வரும், சரிங்களா? ஸோ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வரும். ஸோ அப்போ பெட்டர் என்ன பண்ணலாம், 45 டிகிரி இருக்கு இல்லையா, ஐ மீன் இன் எ ட்ரையாங்கிள் திஸ் இஸ் எஃப்பிசி. எஃப்பிசி ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸுங்கிறது என்ன, த ஆப்போசிட் சைடு, am I right? வேறு என்ன தெரியும் நமக்கு, அட்ஜசன்ட் தெரியும். ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் தெரியும் அப்படின்னா நம்ம என்ன ரேஷியோ யூஸ் பண்ணலாம், tan theta. The tan theta is equal to the opposite by adjacent. The opposite by adjacent. So tan theta, what is theta here for this triangle, 45 degree, is equal to what is opposite here, the x, by what is adjacent, 5. The tan 45 degree value 1. Am I right? X by 5. You know very well the trigonometry values. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். height and distanceல முக்கியமானது trigonometry values. 30 degree, 0 degree, 45 degree, 60 degree, 90 degree இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாமே எல்லா ரேஷியோவுக்கும் தெரிஞ்சிருக்கணும். sin, cos, tan, right? You see in trigonometry books, see the trigonometry table and memory, right? ஒரு மெமரி பண்ணால் தான் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். tan 45 டிகிரினா 1 அப்படின்னு சொல்ல தெரியணும். So this is 1 into 5, 5. Therefore, x is equal to 5 meter. X is equal to 5. இப்போ அடுத்த என்ன செய்ய போகிறேன், இது வந்து அவர் விண்டோவோட பாட்டமை பார்த்ததை வச்சு இந்த ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, விண்டோவோட டாப்பு பார்த்துருக்காரு இல்லையா. ஸோ அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் எஃப்ஏசி, இன் ட்ரையாங்கிள் எஃப்ஏசி, ரைட்? ஸோ here also இவர் இது ஃபுல்லாக எடுத்தால் x plus yன்னு எடுத்துக்கிறோம், ரைட்? தென் adjacent given, opposite, this is x plus y. So we can take tan theta is equal to, right? So tan theta is equal to the same formula here. Directly you should fill the 60 degree. thetaக்கு பதிலா என்ன செய்யலாம், 60 degree fill பண்ணிடலாம், right? So the opposite என்ன, the x plus y by here the 5 meter, right? Tan 60 degree value √3, right, is equal to, this is already நம்ம x find out பண்ணிட்டோம். How much? The 5 plus y by 5. So which is equal to, this is 5 into √3. 5 into √3 is equal to 5 plus y. So 5 into √3 minus 5 is equal to y, right? இப்போ 5 வெளியே எடுத்தாச்சு அப்படின்னா √3 minus 1 is equal to y. Already √3 value given in the question, right? In case கொடுக்கல அப்படின்னாலும் this is standard value, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். √3 is equal to 1.732. This is the standard value. 1.732 minus 1 is equal to y. So 5 into, separate பண்ணால் என்ன ஆகும், 0.732 is equal to y. So therefore y equal to, you should multiple this to, this is 3.66 meter. So அப்போ yங்கிறது நம்ம என்ன எடுத்திருக்கோம், the height of the window. Therefore height of the window is equal to 3.66 meter. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem, question number 4 in exercise 6.2. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point the angle of elevation of the top of the pedals is 40 degree. Find the height of the pedestal. Tan 40 degree is equal to 0.8391. √3 is equal to 1.732. Right? See? So what is given? A statue. Right? So
up to this here. This is the stative position, right? This is stative. Stative for any other figure. Okay, that is not important here. This is one of the stative. This is pedestal, right? Okay. Now, what is given? A statue 1.6 meter. This is the statue. This is 1.6 meter, right? This is statue, right? Tall stands on the top of a pedestal. This is pedestal, right? From a point on the ground. So, the angle of elevation of the top of the statue is 60 degree. So, top of a, right. So, the angle of elevation top of the statue is the 60 degree. And from the same point, the angle of elevation of the top of the pedestal. So, pedestal or top on the same, from the same of the point, and the angle what? The 40 degree. Angle 40 degree. Find the height of the pedestal. Find the height of the pedestal. அப்போ இதை நம்ம find out பண்ணோம். pedestal height, right? Statue height நமக்கு தெரியும் already 1.6 meter. So give the name for A, B, C. This is D. First இந்த 40 degree எடுத்துக்கலாம், right? So in triangle DBC, இங்கே இது y ன்னு எடுத்துக்கங்க, right? So here the tan theta is equal to, இங்கே அப்படிதான் x y ன்னு இருக்கு, சரியா? So which means the opposite by adjacent. That's why I am taking the tan theta, the opposite by the adjacent. So now the tan theta value here, the 40 degree is equal to the x by y, the opposite x, adjacent y. Here see the question, tan 40 degree value given because of there is no trigonometry table value 40 degree. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிகிரி கொடுத்தாங்கன்னா கொஷின்ஸ்லேயே அவங்களே கொடுத்துருவாங்க ஆன்சர், ரைட்? ஸோ tan 40 degree what is given here? The 0.8391 is equal to x by y, right? So now இங்கே y இங்கே கொண்டு வந்துருங்க, y is equal to x by, this is 0.8391. This is equation 1. Now take this triangle DAC, right? In triangle ADC. So tan, here degree 60 degree is equal to this full length 1.6 plus x, 1.6 plus x divided by, what is this? The opposite here, I mean adjacent here, the opposite 1.6 plus x, the adjacent y. Tan 60 degree root 3 is equal to 1.6 plus x by y. So which is y இங்கே கொண்டு வந்துடுறேன், root 3 இங்கே கொண்டு போய்ட்றேன். So the 1.6 plus x by the root 3. So which means 1.6 plus x, root 3 value 1.732. Right? This is equation 2. See, comparing equation 1 and 2. ஒன்றாவது equation y is equal to, ரெண்டாவது equation என்ன இருக்கு? Y is equal to. So now the comparing equation 1 and 2 implies, so this is the x by 0.8391 is equal to, this is 1.6 plus x by 1.732. So take multiple, 1.732x is equal to 0.8391 into 1.6 plus x. So which is equal to 1.732x is equal to, so இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணுங்க. So which is the 1.34256, right? You have to product this plus and 0.8391 into x. இப்போ x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, 1.732x minus 0.8391x is equal to 1.34256. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ சப்ராக்ட் பண்ணி வச்சுன்னா என்ன கிடைக்குது பாருங்க, 0.8929x is equal to this 1.34256.
So the x is equal to 1.3425x divided by this 0.8929. You have to divide this. It will be the 1.5035, which is equal to நீங்கள் 1.5 எழுதுனா கூட போதும், right? 1.5 meter. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 5 in exercise 6.2. See this diagram. A flagpole. This is the flagpole. H meters is on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away, right, from the dome. Seeing the top of the pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at angle 30 degree. Find the point 1. See here, 2 points given in the question. The point 1, the height of the pole. Find the height of the pole. The second one, find the radius of the dome. See here, what is given? A flagpole h meters. So this is the radius. So இங்கிருந்து 7 மீட்டரில் ஒரு மேன் என்ன பண்ணுறாரு, இங்கே போகிறார். 7 மீட்டர் தள்ளி போயிட்டு டாப் ஆஃப் த ஃப்ளாக் போலோட டாப்பை பார்க்குறாரு, ரைட். மறுபடியும் என்ன செய்கிறாரு, இங்கிருந்து இன்னும் ஒரு 5 மீட்டர் தள்ளி போகிறாரு. இன்னும் ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் இங்கிருந்து என்ன செய்கிறாரு, போலோட பாட்டமை பார்க்குறாரு, ரைட். திஸ் இஸ் த கிவன் டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் அண்ட் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த டூம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட் என்ன செய்கிறோம் பாருங்கள். ஸோ இங்கே ரேடியஸ் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ திஸ் ரேடியஸ் மீன்ஸ் ஹியர் ஆல்சோ த ரேடியஸ், ரைட். ஸோ த சொல்யூஷன். ஸோ ஹியர் ஃபஸ்ட் என்ன செய்கிறேன், இந்த 45 டிகிரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆப்போசிட் இன்னும் h plus r, ரைட். The adjacent also the radius. So we can take the tan theta ratio. What is that? Tan theta. When a name கொடுத்துக்கலாம். This is A, this point B, C, D, E, right? இப்போ நேம் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ட்ரையாங்கிள் எக்ஸாக்டாக தெரியும். Now I am going to take DAC. Triangle DAC. In triangle DAC, the tan theta is equal to the opposite by adjacent. Opposite by adjacent. So which is equal to the tan 45 degree is equal to in the full opposite என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா the h plus r, right. The h plus r by this is what r. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் r, இங்கே என்ன சொல்லியிருக்கோம், the 7 meter. So this is r plus 7. நீங்கள் எப்படி h plus h plus r எடுத்தோமோ அதே மாதிரி this is r plus 7. Tan 45 degree value 1. 1 is equal to h plus r by r plus 7. Now 1 into this, the r plus 7 is equal to h plus r. Now r will be cancelled. Therefore h is equal to the 7 meter. H is equal to 7 meter, which is what? The height of the pole. Therefore the height of the pole, right, is equal to the 7 meter. This is the answer for first point. This is the answer for first point. Now see the second point, radius of the dome, right. So இதுக்கு என்ன செய்கிறேன், இந்த triangle EBC. What is that? In triangle EBC, here tan how much degree, 30 degree is equal to இங்கே the same. அதாவது இங்கே பாருங்கள், 30 டிகிரிக்கு h எல்லாம் வராது, இந்த r மட்டும் தான் வரும், ரைட். ஸோ என்ன நம்ம எடுத்துக்கிறது EBC. here the opposite only r, the r by. now see the adjacent 30 டிகிரினா இது வரைக்கும் இருக்குது E point. இப்போ r plus 7 plus 5 also now, right. the r plus 7 plus 5. now tan 30 degree value, the 1 by root 3 is equal to the r by r plus 7 plus 5, that 12. So 1 into this, r plus 12 is equal to, this is r into root 3, r into root 3. Now இப்போ 12 இங்கே இருக்கட்டும், r into root 3 minus this r. 12 is equal to r வெளியே எடுத்தாச்சுன்னா root 3 minus 1. The 12 is equal to r into
1.732 minus 1. The 12 is equal to R into 0.732, right? So which is the 12 by 0.732 is equal to R. So இதை divide பண்ணுங்க in rough work. Divide பண்ணா the R is equal to 16.39 meter. So this is the radius of the dome. Radius of the dome is equal to 16.39 meter. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 6 in exercise 6.2. The top of a 15 meter height tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic fold and angle of elevation of 30 degree with the top of the fold. What is the height of the electric fold, right? So this is very simple. See here, this is the tower, this is the tower, right? You have to make a tower, right? So what is given? Another one, the electronic fold, right? So this is the electronic fold. This is electronic. This is electronic fold, right? So what is given? The top of a tower's 15 meters height towers makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic fold. Electronic fold or bottom, this is, right? So inga irundhu angle 60 degree angle of elevation given here. What is that? The 60 degree, right? 60 degree. So this is the line. Angle how much? The 60 degree, right? So இது y ன்னு எடுத்துக்கங்க. Then electronic fold and the angle of elevation 30 degree with the top of the fold. இப்போ டாப்ல இருந்து, right? This is the top of the fold, இல்லையா? So this it will make a 30 degree. So அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இங்கிருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டா தான் ஆங்கிள் மேக்கிங் கரெக்டாக காட்ட முடியும், இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவு மச்? த 30 டிகிரி. அதாவது எலக்ட்ரானிக் போலோட பாட்டம்லேருந்து இந்த டவரை வந்து 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இந்த எலக்ட்ரானிக் போலோட டாப்லேருந்து இந்த டவரை 30 டிகிரியில் மேக் பண்ணுறாங்க. அதனால் இங்கே ஒரு லைன் மேக் பண்ணணும், ஆங்கிள் மேக்கிங் த லைன். த ஓவரால் டவர்ஸ் ஹவு மச்? த 15 meter. I mean 15 meter, the overall, right? The top of a 15 meter height tower makes an angle of elevation 60 degree with the bottom of electronic fold and angle of elevation 30 degree with the top of the fold, right? What is the height of the electronic fold? X is equal to what? This is the question. Height of the electronic fold. So பாருங்க, இங்கே y அப்படின்னா இந்த லைனோட வேல்யூ என்னது? Y தான், ரைட்? Now give the names. ஸோ ரைட், இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு போட்டு இல்லையா? இது வரைக்கும் எக்ஸ் அப்படின்னா இதுவும் என்னது? அது எக்ஸ் தான். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் ஹியர்? த ஹோல் லென்த் 15 அண்ட் அப் டு திஸ் எக்ஸ், ஸோ விச் இஸ் 15 minus எக்ஸ். நவ் த ஏ பி சி டி இ, ரைட்? ஓகே, நவ் சி இன் ட்ரையாங்கிள், இது எடுத்துக்கங்க, ஃபுல் ட்ரையாங்கிள் DAC, the tan theta is equal to opposite by adjacent. So here also, what is this tan theta? The overall opposite on the 15, then divided by adjacent. So opposite and adjacent we know, right? So this is the tan theta equal to opposite by adjacent ratio, right? புரியுதுங்களா? 15 மீட்டர் கொடுத்துருக்கு, நம்ம y என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் வை we are taking the ratio tan theta. So the tan theta here 60 degree is equal to the opposite in the full DAC triangle. Opposite என்ன? Overall 15 by adjacent y, right? So this is tan 60 degree root 3 is equal to 15 by y. So y இங்கே கொண்டு வந்துருங்க. This is 15 by root 3. Right? This is equation 1. This is equation 1. Now, இப்போ
இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் EAB, right? I mean triangle AEB. So here the tan degree 30 degree is equal to, here opposite 15 minus x. 15 minus x divided by this y. Tan 30 degree 1 by root 3 is equal to, this is 15 minus x by y, right? 1 into y is equal to, this is root 3 into the 15 minus x, right? So this is equation 2. This is equation 2. So this is y, this is also y. So comparing the equation 1 and 2, comparing equation 1 and 2, this is 15 by root 3 is equal to, this is root 3 into the 15 minus x, root 3 into 15 minus x. So which is the 15 is equal to what? This is root 3 into root 3 and add 3 multiple panna, then 15 minus x, right? So it will be cancelled. 5 3s are 15. 5 is equal to 15 minus x. Minus x inga kondu vandha plus x. The 15 5 anga pochina minus 5. So x is equal to 10. So what is given here? The unit, the meter. So x is equal to 10 meter. What is this? This is the height of the electronic pole. Height of the electronic pole is equal to 10 meter. This is the answer. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 7 in exercise 6.2. A vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9. Ratio given here 1:9 by the mark on it with the lower part shorter than the upper part, right? If the two parts substance equal angles, what is given here? The equal angles கொடுத்திருக்கு. எவ்வளவு angle கொடுக்கல. So நம்ம என்ன செய்யணும்? θ ன்னு எடுத்துக்கிட்டா போதும். Substance equal angles at a place on the ground 25 meter away from the base of the pole. What is the height of the pole, right? So see here. So what is given? A pole fixed to the ground is divided in the two ratio, right? This is the pole. So see here, this is the pole. So this is two parts. I mean, this is 20 meter away. This is 25 meter. This is 25 meter. So the first theta, the angle of elevation, இது வந்து theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். This is the theta, right? So இது again அதாவது ஒன்று ஷார்ட்டஸ்ட் பார்ட்டாகவும் ஒன்று லார்ஜர் பார்ட்டாகவும் எடுத்துக்கிறோம், ரைட்? 1:9 கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ ஹியர் திஸ் லைக் இப்படி எடுத்துக்கிறோம் 1:9. ஸோ திஸ் இஸ் 1x, this is 9x. ஸோ அப்போ ஆங்கிள் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், த ஆங்கிள் சப்ஸ்டன்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஸோ எவ்வளோன்னு கொடுக்கல, அதனால் இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம், த ஈக்குவல் ஆங்கிள். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் த 25 மீட்டர். நான் வாட் இஸ் த கொஷின், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஃபோல், எக்ஸாக்டாக என்ன ஹைட்டு அப்படிங்கிறது தான் கொஷின், ரைட்? இப்போ நேம் கொடுங்க. திஸ் இஸ் ஏ பி சி டி, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த தீட்டா மட்டும் எடுத்துக்கங்க. ஐ மீன் இன் எ ட்ரையாங்கிள் பிடிசி, பிடிசி இங்கே பாருங்கள், ஹியர் ஆப்போசிட் எக்ஸ், த அட்ஜசன்ட் 25, ரைட்? ஸோ த tan theta is equal to the x, I mean write the formula opposite by adjacent. The tan இங்கே தீட்டா வந்து தீட்டாவே தான், ஆப்போசிட் எவ்வளோ x, adjacent எவ்வளோ the 25, ரைட்? திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அடுத்து பாருங்கள், இந்த ஹோல் ட்ரையாங்கிள் எடுக்கும்பொழுது இது செப்பரேட்டாக தீட்டா, இது செப்பரேட்டாக தீட்டா. இப்போ நம்ம ஹோல் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது என்ன செய்யணும், இது பொதுவாக எடுக்கணும். ஸோ தீட்டா ப்ளஸ் தீட்டா 2 theta, theta plus theta 2 theta for the whole triangle, the ADC, in triangle ADC, right? So this is tan
2 theta is equal to the full line up the 9x plus x, the 10x divided by this is the 25. Then you know trigonometry formula, tan 2 theta is equal to 2 tan theta by 1 minus tan square theta. This is trigonometry identity for the tan 2 theta is equal to this is with the cancel panna 5 2s are 10, right? I mean 2 5s are 10, 5 table cancel pannunga, 2 5s are 10, 5 5s are 20, 25. So this is 2x by 5, this is 2x by 5. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். See the tan theta already என்ன சொல்லியிருக்கோம், x by 25, அதை இங்கே போடுறேன். 2 into this is x by 25 divided by 1 minus tan square theta, square பண்ண the x square by 625 is equal to 2x by 5, right? This is equation from 1, right? From 1 இங்கே tan theta க்கு பதிலா tan theta value substitute பண்ணிட்டேன். Now 2 into x, 2x by the 25 by this is 1 minus x square by 625. இப்போ LCM எடுத்துக்கலாம். 625 into 1, the 625 minus x square, the whole divided by this is 625 is equal to 2x by 5. So now this is 2x by 25 into this is 625 by 625 minus x square is equal to 2x by 5. Now about 25 625 cancel பண்ணலாம் இல்லையா? Now here the 2x will be cancelled. So the remaining 25 by 625 minus x square is equal to 1 by 5, right? And this is 25 into 5, 125 is equal to this is 625 minus x square. The minus x square கொண்டு வந்து plus x square. 625 minus this is 125. So x square is equal to this is 500. So x is equal to root 500, which means 100 into 5. 100 root at the 10. The remaining 5. Yeah, the x is equal to this. So now we need, what is the question? Height of the fold. Height of the fold என்ன சொல்லிருக்கோம்? Overall the 9x plus x 10x, right? Therefore the height of the fold is equal to 10x. So 10, what is x here? 10 into root 5. So this is 100 into root 5 meter. This is the height of the fall. புரியுதுங்களா? இப்போ next problem பார்க்கலாம். See the next problem. Question number 8 in exercise 6.2. A traveler approaches a mountain on highway. He measures the angle of elevation to peak at each milestone. At 2 consecutive milestones, the angles measures are the 4 degree and 8 degree. What is the height of the peak if the distance between consecutive milestones is 1 mile? The tan 4 degree value given here 0.0699. The tan 8 degree value is equal to 0.1405, right? So now see the solution. So this is the peak, right? So first here, this is first milestone, right? The M1. This is first milestone. Take this point as M1. அப்புறம் என்ன கொடுத்துருக்கு? So 2 milestone உள்ள distance வந்து 1 mile. So இன்னும் ஒரு மைல் டிஸ்டன்ஸ் கடந்ததுக்கப்புறம் இன்னொரு மைல் ஸ்டோன்ஸ் வருது, ரைட்? த M2. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு 1 மைல், ரைட்? ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு டிகிரி போடுறோம், ரைட்? திஸ் இஸ் another 1 degree. இப்போ பாருங்கள் 2 டிகிரி கொடுத்துருக்கு. ஒன்று வந்து என்னது 4 டிகிரி, I mean the 4 degree. This is what? The 4 degree. This is the 8 degree, right? So here this is, we need the height, this height, right? Give the name, the A, B, right? This is M1, M2 already there. Ingo letters Y அப்படின்னு வச்சுக்கலாம், right? இப்போ பாருங்க, in first இந்த triangle இருக்கிறேன். In triangle
AM1B, triangle AM1B. Here the tan theta is equal to opposite by adjacent, right? Then the tan, this is what, 8 degree, not 8 in போட்டு போறீங்க, இது 4 degree, இது 8 degree. Tan 8 degree is equal to opposite என்ன, the h by y, h by adjacent y. Y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, this is h by tan 8 degree. This is equation 1. Right? So now full triangle. The triangle AM2B. In triangle AM2B. Right? So the tan 4 degree is equal to tan 4 opposite here h, the h by இங்கே the y, இங்கே 1 mile இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கிறோம், y plus 1. So y plus 1 இங்கே கொண்டு வந்துருங்க. This is h by tan 4 degree. y மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, h by tan 4 degree. This plus 1 here minus 1. Equation 2. பாருங்க, see the equation 1 and 2 ரெண்டுமே வந்து y equal to அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா, equal. So comparing the equation 1 and 2. Comparing the equation 1 and 2. So this is என்ன இருக்கு, h by tan 8 degree is equal to, this is the h by tan 4 degree minus 1. இப்போ minus 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, plus 1. So h by tan 4 degree minus this h by tan 8 degree. Now this is பாருங்க 1 is equal to h வெளியே கொண்டு வந்துடலாம், வெளியே வந்துருச்சுன்னா 1 by tan 4 degree minus 1 by tan 8 degree. 8 degree. 1 is equal to, this is h into 1 into this tan 8 degree minus tan 4 degree divided by, this is tan 4 degree, I mean tan 4 degree into tan 8 degree. Right? So இப்போ பாருங்க, h, we need the h value. So h அப்படியே இங்கே வச்சுக்கிட்டு இது அப்படியே இங்கே கொண்டு வாங்க. This is the 1 by, what is this, tan, இது அப்படியே இங்கே வந்து ரெசிப்ரோக்கலாக டேரெக்டாக எழுதிக்கலாம் இல்லையா, 1 by போட்டு எழுதுன்னு அவசியம் இல்லை. இது இங்கே அப்படியே வரும்போது 1 into this, which is the reciprocal here, the tan 4 degree into tan 8 degree divided by the tan 8 degree minus tan 4 degree is equal to the h. The values given here. What is the tan 4 degree? 0.0699 minus tan 4 degree, I mean tan 8 degree, 0.1405 into 0.1405 divided by, இது அப்படியே இங்கே பாருங்கள், tan 8 degree minus tan 4 degree. Tan 8 degree how much? 0.1405 minus tan 4 degree 0.0699 is equal to the h. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 0.0098. தென் இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், 0.0706 is equal to h. இப்போ கேன்சல் பண்ணால் therefore h is equal to, this is 1.388. So finally this is 1.4 எடுத்துக்கலாம் இல்லையா. So this is mile, right, miles, 1.4 miles. This is the answer. புரியுதுங்களா? இப்போது இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து முடியுது. இந்த 6.2ல நம்ம படித்தது எல்லாமே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இப்போ அடுத்து வர எக்ஸசைஸில் வந்து 6.3ல எல்லாமே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம்.